நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஐயா, என் வாழ்க்கை எனக்கு துயரம். ஐயா, என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு காரியமும் நான் துயரத்தை சந்தித்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே. நான் வேதனை நிமித்தம் நான் நொந்து போய் நான் என்ன செய்வதென்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அநேகர் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஐயா, நான் இந்த வீடு கட்டின நாளிலிருந்து எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை. நான் ஏன் வாழணும்? எதற்காக நான் வாழணும்? யாருக்காக நான் வாழணும்? வேதனையோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீங்க? ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு சூழ்ந்து கொண்டிருக்கிற வேதனை நிமித்தம் அநேக போராட்டங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் சோர்ந்துட்டீங்க. சில தனியாக இருக்கிறது போல ஒரு உணர்வு. எல்லாரும் என்னை கைவிட்டாங்க, நான் இருக்க வேண்டும்? என் வாழ்க்கை ஏன் எதை நோக்கி கொண்டு போய்கொண்டு இருக்கிறது என்று தெரியலை. என் தாயின் தகப்பன்மார்கள் என்னை கைவிட்டார்கள், என் சகோதரர்கள் என்னை கைவிட்டார்கள், உற்றார் உறவினர்கள் என்னை பார்த்து என்னென்னமோ நினைக்கிறார்கள். நான் துயரத்தில் இருக்கிறேன். எதெடுத்தாலும் எனக்கு தோல்வி. நான் எந்த வேலை செய்தாலும் எனக்கு தோல்வி. வருமானமே இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் அனுபவித்து வருகிறேனே. என்னுடைய காரியங்களை பாருங்க என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். வேதனைகள் நிறைந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்து வருகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தாயின் நான் கற்பத்திலே நான் உன்னை அறிந்தேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன். காரணம் என்ன? அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். அவர்தான் உங்களை நேசிக்கிறவராகவும் இருக்கிறார். கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. நீங்கள் வேதனையோடு இருக்கிற உங்களை ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் துயரத்தோடு இருக்க ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் துயரத்தை எப்போதும் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்லை. ஆண்டவர் உங்களை உயர்த்த பார்க்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க பார்க்கிற தேவன் ஒருவரே. மனிதரை நீங்கள் நம்பாதிருங்க, மனிதனுடைய வாழ்க்கையை நீ எதிர்பார்க்காதிருங்க. இயேசுவை பாருங்க, அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அவர்தான் உங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன். உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீங்கள் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆண்டவரிடத்துல பாருங்க, உங்கள் கவலையெல்லாம் நீங்கள் அவரிடத்துல வைச்சிருங்க. எதை குறித்த ஒரு கவலை? எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு எண்ணுகிறீங்களா? உன்னுடைய பெற்றோர்களும் கூட கைவிட்டாங்க அப்படின்னு எண்ணுகிறீங்களா? ஆண்டவர் உங்களை சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடினா நீங்கள் அவர் மேல் உங்கள் கவலையை வைத்து விடுங்க. கவலை வைத்து விட்டு உங்களுடைய வேலைகளை செய்யுங்க, உங்கள் காரியங்களை பாருங்க. அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர்தான் உங்களை நேசிக்கிற நல்ல ஒரு தகப்பன். அவர்தான் உங்களை நேசிக்கிற நல்ல ஒரு சகோதரர். அவர்தான் உங்களை நேசிக்கிற சிநேகிதனாக இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து.
அப்படிப்பட்ட இயேசுவைத்தான் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அப்படிப்பட்ட இயேசுதான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு விடுதலையாக இருந்தாலும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை வேணுமா, உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணுமா, அவர்தான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும். அவர்தான் நல்ல ஒரு நமக்கு ஒரு தகப்பனாக இருந்து நம்முடைய ஆறுதலை தேற்றுகிற, சகலத்திலும் ஆறுதலின் தேவன் என்று வேதம் கூறுகிறது. உங்கள் கவலை எல்லாம் நீங்கள் அவரிடத்தில் வைத்திருங்க. வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்றைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு இருப்பீர்களானால், ஆண்டவர் இந்த டிவியின் மூலமாக உங்களை சந்தித்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காய், விடுதலை ஆண்டவர் கொடுப்பதற்காய் இன்று உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய துயரத்துக்காக, உங்களுடைய கடன் பிரச்சனைகள் இருந்தது நிமித்தம், கடன் பிரச்சனை தான் என் வாழ்க்கையில் இப்படி தொல்லையாக இருக்கிறது, நான் வேதனைப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன், மற்றவர்கள் மத்தியில் என்னை அவமானப்படுத்துகிறார்களே, கடன் என்கின்ற ஒரு காரியம், அதிலிருந்து உங்களுக்கு மேன்மை கொடுப்பதற்காகத்தான் அந்த இயேசு உங்களை நோக்கி இன்றைக்கு அவர்தான் இன்று உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவர்தான் உங்கள் காயங்களை மாற்றப் போகிறார். அவங்க தான் உங்களுக்கு வியாதியை மாற்றுகிற நல்ல ஒரு தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு கட்டி இருக்கிறதா, அதை மாற்றுகிற ஒரு நல்ல தேவன் என்றால் இயேசு என்கின்ற ஒருவரே. உங்கள் வேதனைகளை மாற்றுகிறவர், உங்கள் இருதயத்தை அறிந்த ஒரு நல்ல ஒரு தகப்பன், நல்ல ஒரு சிநேகிதனாக, நல்ல ஒரு சகோதரனாக நீங்கள் இயேசுவை நோக்கி ஆண்டவரே என்று கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் வருகிறார். அதுதான் வேதம் சொல்லுகிறது, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் கண்ணீர்களை துடைப்பது அவருக்கு சித்தமாய் இருக்கிறது. அவர் உங்களை கண்ணீரை துடைத்து உங்களை மென்மையான ஒரு ஆசீர்வாதத்தில் வைப்பதற்கு அவர்தான் உங்களுக்கு நல்ல ஒரு தேவனாக நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறவராக, உங்களை மேன்மைப்படுத்துகிறவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன். நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் வேதனையோடு இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் முதல்ல உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். யோசுவாவின் புஸ்தகத்தில் அங்கே சொல்லுகிற ஒரு வார்த்தையை கவனிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. முதல்ல பாருங்க, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது நீங்கள் வேதனையோடு நீங்கள் கூப்பிடுறீங்க. அவர் சகலத்தின் ஆறுதலின் தேவன், உங்களை ஆறுதல் கொடுக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவராகவும் இருக்கிறார், உங்களை நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார், உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருந்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். யாராலும் உங்களை ஒன்று செய்ய முடியாது. அதுதான் சங்கீதத்தில் 91ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது போல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. எப்படி சூழ்நிலைகள் வந்தாலும் நீ கலங்காதே. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. நீ வேதனையோடு இருந்தாலாம், ஒருவேளை உனக்கு விரோதமாக வருகலாம். ஆண்டவர் முதல்ல நீங்கள் கூப்பிடும் பொழுது வேதனைகளை மாற்றி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கும் ஒரே ஒரு காரணம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீ என்ன செய்வ, ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பார்த்தீங்களா, ஆண்டவர் உங்களுக்கூட இருக்கிறார். நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர் நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்கள் அருகே வந்திருந்து உங்கள் வேதனைகளை மாற்றுவார்,
உங்கள் வேதனைகள் எவ்வளவு ஒரு வேதனையாக இருந்தாலும் நீங்கள் இயேசுவை கூப்பிடும் பொழுது இயேசு உங்களுடைய மனதை, உங்களுடைய இருதயத்தை அறிந்து, உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறது அறிந்து, ஏன் வேதனைப்படுகிறீன்ற அறிந்து, அவர்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவர்தான் நல்ல ஒரு இன்று தேவனாக நம்முடைய உலகத்தில், இந்த உலகத்தையே சிருஷ்டித்த தேவன், இந்த உலகத்தினுடைய காரியங்களை செய்த தேவன் உங்களையும் அறிந்திருக்கிறார். உங்களை படைத்தவர், உங்களையும் என்னையும் படைத்த தேவன். அவர் சிலுவையில் தொங்கும் பொழுது கூட நம்மளை மறக்காத ஒரு தேவன். அவரே ஒருவரே, அவர்தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். அதுதான் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு காரியம். உன் பக்கத்தில் முதல்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அதுதான் பார்த்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இரண்டாவது, ஆண்டவர் என்ன செய்வார்? சங்கீதம் 91 அதிகாரத்தில் 5:6 வாசிக்கிறேன், கவனிங்க. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்கராத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். ஆண்டவர் சொல்லுகிறார், இருளில் நடமாடும் கொள்ளை நோய், இருளில் நடமாடும் கொள்ளை நோய். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் அந்த இரவு நேரத்தில் கிருமிகளினால், பிசாசின் கட்டுகளினால், ஏவலினால் உங்களை என்ன செய்யலாம்? துன்புறுத்தலாம். அதில் நீ என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். அதான் இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரம், அதில் உன்னை ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதே அதிகாரத்தில் 3வது வசனத்தை பாருங்க. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் உன்னை தப்ப வைப்பார். பாழாக்கும் கொள்ளை நோய், பாழாக்கும் கொள்ளை நோயிலே உன்னை என்ன செய்வாராம்? தப்ப வைப்பார். கொள்ளை நோய் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அநேக டாக்டர்கள் என்ன செய்கிறாங்க? புது புது வியாதியை அறிவிக்கிறாங்க. கொள்ளை நோய், அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் உன்னை தப்ப வைப்பார். அவர் சகல வியாதிகளையும் சுகமாக்குகிறவர். வியாதியை நான் உன்னிலிருந்து நான் விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் கவலைப்படாதிருங்க. முதல்ல ஆண்டவர் உங்களோடு உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் அவர் தப்பு வைப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரம், அது பயமுறுத்துகிற ஆவி, ஏவலின் ஆவி, பில்லு சூனியம் கட்டுகிற ஆவி, அது இரவிலே செய்யக்கூடிய மந்திர தந்திரங்களின் நிமித்தம் உன் குடும்பத்தை பயமுறுத்துகிற ஆவி, அவைகளிலிருந்து ஆண்டவர் உன்னை பாதுகாக்கிற நல்ல ஒரு தேவனாய் இருக்கிறார். அப்போ ஆண்டவர் முதல்ல நீங்கள் பயப்படாதுங்கன்னு சொல்கிறார். நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லிட்டு, ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பாழாக்கும் கொள்ளை நோய், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாராம்? உன்னை தப்ப வைப்பார். அது உன் சரீரத்தில் என்ன காரியமாக இருந்தாலும் சரி, டாக்டரால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் தேவன் சந்தித்து பேசுகிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியம் தேவையாக இருக்கிறது. அதனால தான் உன் ஆண்டவர் பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அந்த நன்மைகளை அவர் செய்கிற நல்லவராக இருக்கிறார். இன்னொரு காரியத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். இன்னொரு வசனத்தை ஆண்டவர் காரியத்தை கொடுக்கிறார். முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உனக்கு விரோதமாக யார் வந்தால் என்ன செய்யாது? ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்றாரு. பிறகு இரவில் உண்டாகும் பயங்கரம், கொள்ளை நோயிலிருந்து நான் உன்னை தப்ப வைப்பேன். மூன்றாவது, எரேமியாவில் 17வது எரேமியா 30ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பின்பாகத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி
உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் காயங்களை நான் ஆற்றுவேன். வெளியில் புண்ணு ஒரு காயங்கள் இருந்தால் அதை என்ன செய்யலாம்? மருத்துவரால் என்ன செய்யலாம்? மருத்துவர்களால் அதை குணப்படுத்த முடியும். இருதயத்தில் ஒரு காயம், யாரோ ஒருவர் உங்களுடைய கணவராக இருக்கலாம், ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த இருதயத்தில் புண்ணா வலிக்கும், வெளியே சொல்ல மாட்டீங்க. உங்கள் கணவர் திட்டுகிறாங்க, சிலர் தன்னுடைய மனைவி எரிஞ்சு விழுகிறது நிமித்தம் கணவருக்கு ஒரு காயம், அந்த காயம் ஆறாத ஒரு காயமாக இருக்கும். யாருனால் ஆறுதல் படுத்தினா கூட அந்த காயம் இருக்கும். ஆனால் அந்த காயத்தை மாற்றுவது ஆண்டவரால் மாத்திரமே முடியும். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ காயங்களை ஆற்றுவது அவருடைய காரியம். அவர் நம்முடைய காயங்களை மாற்றுகிறவராக அவர் இருக்கிறதை நான் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்திலே பாருங்க, சங்கீதங்களில் 147 3வது வசனம் அதைத்தான் குறிப்பிட்டு சொல்லுகிறது. இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்கள் காயங்களை கட்டுகிறார். இருதயத்தின் காயத்தை கட்டுவது அவரால் மாத்திரமே முடியும். இருதயத்தில் இருக்கிற காயத்தை மாற்றுவது அவரால் முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு சிலர் வார்த்தையினால் இருதயம் காயப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்க. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் உங்கள் காயங்களை கட்டுவார். இருதயம் நொறுங்கொண்டவர்களை, நொறுங்கி போயிருக்கும், வேதனை பட்டு கொண்டிருப்பீங்க. ஆனால் அந்த வேதனையை மாற்றுவது இயேசுதான் முடியும். அவர்தான் இயேசு. ஆண்டவரால் மாத்திரமே தான் உங்களுக்கு அந்த காயத்தை கட்ட முடியும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் வேதனையோடு இருக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்தது மாத்திரமல்ல, அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாழாக்கும் கொள்ளை நோயிலிருந்து உங்களை தப்ப வைப்பார். 3வது, உன் இருதயத்தின் காயங்களை ஆண்டவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். இருதயம் நொறுங்கொண்டவர்களை குணமாக்க அவருடைய காயங்களை கட்டுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நாம் யாவரும் ஜெபிக்கலாம். இருதயத்தில் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஆண்டவரே நன்றி, உனக்கு விரோதமாக ஒருவனும் எதிர்த்து நிற்பது இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. ஆண்டவரே நன்றி ராஜா. அப்பா, அதன்படி எங்களை ஆசீர்வதியும். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீங்களேப்பா. என் கூடவே இருக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. இப்பொழுது ஆண்டவரே நன்றி ராஜா. இந்த டிவியின் முன்பதாக இருந்து ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரே, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் துயரப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? அந்த துயரத்திலிருந்து ஆண்டவர் அந்த காரியங்களில் ஆறுதல் படுத்துகிறவராக முதல்ல வருகிறார். ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு என்ன காரியம் உங்களுக்கு தேவையோ ஆண்டவர் உங்களுக்கு சந்திக்கிறவராக இருக்கிறார். நொறுங்கொண்ட இருதயத்தை ஆண்டவர் காயத்தை கட்டுகிறாராம். ஆண்டவர் தான் உங்களுக்கு அந்த இருதயத்தின் காயத்தை மாற்றி உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, ஆண்டவர் சொல்லுகிற உன் ஆரோக்கியத்தை வர பண்ணி ஆண்டவர் சொல்லுகிறார் காயத்தை ஆற்றுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூப்பிடுவீங்களா?
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இன்றைக்கு கூப்பிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே என் காயத்தை மாற்றுங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்றைக்கு கூப்பிடுங்க, இயேசப்பா என் காயம், என் இருதயத்தின் காயம் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இறங்கி வாங்கப்பா, என் குடும்பத்தினுடைய காரியங்களை பாரும் ஆண்டவரே, உமக்கு நன்றி, என் துயரத்தை மாற்றினீர் என்று சொல்லி கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறபடினால் அவர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இப்பொழுது ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதிப்பீராக. பலப்படுத்துங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த டிவியின் முன்பதாக இருக்கிற ஒவ்வொருவரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும். ஒவ்வொருவரையும் நீ சுகப்படுத்தும், நீரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.